அப்படிதான் பாலைவன பகுதியில பயங்கரமா புழுதி புயல் வந்திருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது பயங்கரமா எப்படி வந்து கார் வந்து போயிட்டு இருக்கு பாருங்க. பொதுவா பார்த்தோம்னா பெரிய பெரிய மலைகள்லாம் பனிமலைகள் தான் வந்து இடிஞ்சு விழுறத நமக்கு வந்து கேள்விப்பட்டிருப்போம். அண்டார்டிகா போன்ற பெரிய பெரிய கண்டங்கள்ல வந்து அந்த கண்டங்கள்ல பயங்கரமா வந்து இந்த மாதிரி பனி பிரதேசங்கள் வந்து இருக்கு. அப்படி போனவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கிங் தான் இந்த பனிமலை வந்து உடைஞ்சு விழுந்தது. அவங்களோட முடிகள்லாம் பாருங்க எப்படி வந்து குச்சி குச்சி மாதிரி வந்து மேல வந்து நின்றுருக்குன்னு. அது வேற எதுவும் கிடையாது. அங்கிருந்து பயங்கரமான காத்து வந்து அடிக்குது. அதுவும் கீழ இருந்து காத்து மேல வரதால எல்லாருக்குமே பயங்கரமா வந்து காத்து வந்து மேல வந்து போறதால அவங்க ஹேர் வந்து மேல தூக்கிட்டு இருக்கு. நிலவுல வந்து பாருங்க எவ்வளவு எரிக்கற்கள் வந்து எப்படி வந்து இருக்கு. நம்ம பூமியில இருந்து வளிமண்டலம் இருக்கு. ஆனா அங்க வந்து வளிமண்டலம் வந்து கிடையாது. அழகான ஒரு காட்சி தான் இந்த காட்சி. எவ்வளவு பயங்கரமான ஒரு போட்டு, அதுக்கு அடியில வந்து ஒரு பெரிய ஒரு திமிங்கலம். அதே போல நம்ம பெரிய பெரிய ஏரிகளை பார்த்திருப்போம். இந்த ஏரியில பாருங்க எப்படி வந்து சுடுதண்ணி வந்து கொதிச்சிட்டு இருக்குன்ட்டு. உண்மையிலேயே இந்த மாதிரி அதிசயமான ஏரிகள் தான் இந்த உலகத்துல வந்து நிறைய வந்து இருக்குது. இங்க ஒருத்தர் நிக்கிறா பாருங்க. மணல் ஆறு வந்து இங்க வந்து ஓடிட்டு இருக்கு. பொதுவா பார்த்தோம்னா எவ்வளவு ஆறுகள் வந்து நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க வந்து மணல் மட்டுமே வந்து ஓடுற ஆறு இங்க மட்டும் தான் பார்க்க முடியும். பனி பயங்கரமா வந்திருக்குது. அந்த பனி பிரதேசத்துல கூட அவங்க ஹோல் போட்டு அதை வந்து தீக்கிறாங்க. மீத்தேன் வாயு அதுல வந்து கீழே வந்து பறந்துருக்கு. அதே போல இங்க வந்து பாருங்க எவ்வளவு அழகான ஒரு ஓடைன்னு. அதாவது ஓடைன்னு சொன்னா பனி பிரதேசங்கள்ல பல விதமான பனி பிரதேசம் பார்த்திருப்போம். அப்படிதான் இந்த ஓடைகள் வந்து அவ்வளவு அழகா இருந்திருக்கு. இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல வந்து எப்படி போட்டுருக்குன்னா ஒரு மான்கள் கூட்டம் வந்து ஒரு கிராமத்தையே வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. அழகான காட்சி தான் இது. அதே போல இங்க பாருங்க எவ்வளவு நுரைகள் வந்து இருக்குன்ட்டு ஒரு செய்தியாளர் தொகுப்பு வந்து நடத்துறாரு. செய்தியாளர் செய்தி வந்து வாசிக்கிறாரு. ஆனா அந்த நகரம் முழுவதுமே வந்து எவ்வளவு பயங்கரமா வந்து இந்த நுரைகள் வந்து புந்திருக்கு பாருங்க. அதே போல இந்த கடற்கரையில வந்து எல்லாரும் நின்று இருக்காங்க. அவ்வளவு பயங்கரமா வந்து அலை வந்து வருது பாருங்க. அதாவது இயற்கையான நினைச்சதுன்னா எப்படினாலும் வந்து ஆகலாம் அப்படின்றத இந்த வீடியோ. பனிமலை தான் இது. அந்த பனிமலை சரிஞ்சிட்டு வருது. அதே போல சினிமாக்கள் எப்படி பார்ப்போம் அவ்வளவு பயங்கரமா வந்தது இல்ல. இது ஒரு மலை. அந்த மலையில எவ்வளவு பயங்கரமா அந்த பெரிய ஒரு நிலவரப்ப அப்படியே வந்து கீழே சரிஞ்சிட்டு போகுது. உண்மையிலே பார்க்கும்போது பயங்கரமா இருந்திருக்குல்ல. நீங்க நினைச்சு பாருங்க பெரிய பெரிய மலைகள்லாம் இதுதான். அதே போல நம்ம இயற்கை வளங்களை எவ்வளவு பார்த்திருப்போம். இங்க பாருங்க இங்க வந்து பெரிய பெரிய செடிகள் அப்படியே வந்து எல்லாமே சுருண்டு சுருண்டு பயங்கரமா வந்து ஓடுது. பயங்கர ஒரு மர்மமா இருக்குல்ல. இப்படிதான் வந்து நடந்துருக்கு. அதே போல இந்த வீடியோ பாருங்க. பொதுவா மீன்களை எவ்வளவு வகை பார்த்திருப்போம். ஆனா இது ஒரு அதிசய மீன் தான். நெருப்பு வந்து பார்த்தது பாருங்க. அதே போல இந்த வீடியோ பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு பனி பிரதேசம்ட்டு. அந்த பனி பிரதேசத்துல அங்குள்ள வீடுகள் எல்லாமே உறைஞ்சிருச்சு. அங்க வந்து மான்கள் வந்து அடைஞ்சிருக்கு. அந்த மான்கள் வந்து எப்படி உறைஞ்சு போயிருக்கு பாருங்க. உண்மையில அந்த மான் வந்து இறந்துச்சு அப்படின்னு பாக்குறாரு. ஆனா நல்ல வேலை அந்த மான் வந்து உயிரோட வந்திருக்கு. அதே போல இந்த வீடியோ பாருங்க. நம்ம இங்க எவ்வளவு அழகான ஒரு காட்சின்னு பாருங்க. எவ்வளவு பயங்கரமா ஒரு மேகம் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா பிளைட்ல இருந்து அவ்வளவு அழகா வந்து எடுத்திருக்காங்க. அதே போல இங்க எரிமலை குழம்பு வந்து எப்படி வந்து ஓடுது பாருங்க. இது வந்து பல ஆயிரம் வருஷமா இந்த எரிமலை குழம்பு வந்து வெடிச்சு ஊத்திட்டே தான் வந்து இருக்குது. அது மட்டும் கிடையாது. எரிமலை வெடிச்சா எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பாருங்க. போட்ல இருந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருக்காரு. பார்க்கும்போது எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. அதாவது போட்ல வந்து இருக்காரு. அந்த அழகான காட்சி வந்து இருக்காரு. அதே போல நம்ம பார்த்தோம்னா அதே போல இந்த பாருங்க பூமியில எப்படி இருந்திருக்கு பாருங்க. இந்த பூமி வந்து பூமி தாயே வந்து அழுகிற மாதிரி இருக்குல்ல. இவர் வந்து நல்லா இருந்து நிறவுறாங்க. அப்படி நிறவும் போது பார்த்தீங்கன்னா தலைன்னு அந்த தரப்பகுதி வந்து அவ்வளோ அழகாக இருந்திருக்கு. அதே போல இது பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு குகை. அந்த குகையில எவ்வளவு அழகா அதாவது லைட்டிங் போட்ட மாதிரி இருக்குல்ல. அதான் உண்மையிலேயே இது லைட் கிடையாது. இது வேற எது கிடையாது. இது வந்து ஒரு மின்மினி பூச்சி தான். அதே போல இது ஒரு இயற்கையிலேயே இது ஒரு அதிசயம். எவ்வளவு மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்துல எப்படி வந்து கார்ல வந்து எப்படிலாம் நின்று இருக்காங்க பாரு. டிராபிக் ஸ்டாப்னு கூட நீங்க வந்து கேள்விப்படுற அப்படின்னு நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே இது நேச்சர் தான். அதே போல இந்த வீடியோ பாருங்க. பாலைவன பகுதியில எவ்வளவு பயங்கரமா வந்து ஒரு தண்ணி வந்து வருது. அந்த தண்ணியில வந்து மீன்கள் மட்டுமே வந்து வருது பாருங்க. விஷயத்துலயும் இது ஒரு அதிசயம்.
அதே போல இந்த வீடியோ பாருங்க, நம்ம ஏரிகளும் குளங்களும் பார்த்துருப்போம். இங்க ஒரு பகுதியை பாருங்க எவ்வளவு பயங்கரமா வந்துருக்கு. பார்க்கும்போது செம்ம ஒரு அழகா இருக்குல்ல. இந்த பகுதியில அப்படியே கடல் வந்து உள்வாங்கினதுதான். ஆனா உள்வாங்கினாலும் அந்த பகுதியில வந்து அந்த தண்ணி எல்லாம் வந்து எப்படி வந்து வெளில வருது பாருங்க. அதே போல பாருங்க, இது எப்படி வந்து போட் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா அந்த போட்டு போயிட்டு இருந்தாலும் எப்படி வந்து ஐஸ் கட்டிலாம் வந்துருக்கு பாருங்க. உண்மையிலே வித்தியாசமான ஒரு ஐஸ் கட்டி தான் இது. அதே போல எங்க பாருங்க, மிகப்பெரிய ஒரு பாலம், மிகப்பெரிய ஒரு டேம் வந்து எப்படி வந்து உடையுது பாருங்க. அவ்வளவு தண்ணியும் 10 நிமிஷத்துல வந்து வெளியாச்சுன்னா பாத்துங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்தையே நாத்தி பண்ணுச்சு. அதே போல இந்த வீடியோ பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. பார்க்கும்போது செம்ம அழகா இருக்குல்ல. உண்மையிலேயே பிரமிக்கும் ஒரு காட்சி தான் இந்த காட்சி. அதே போல இங்க 2 மரங்கள் பாருங்க, 2 மரமும் அப்படியே பயங்கரமா வந்து பத்தி எரியுது. வேற எதுவும் இல்ல, இங்க வந்து மின்னல் வந்து வெட்டி இருக்கு. பயங்கரமான இடி மின்னல்ல அங்க வந்து பயங்கரமா மரமே காலியாச்சு. இந்த வீடியோ பாருங்க, நம்ம பொதுவாக பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவுல ஆச்சரியம் இருக்கும். இங்க பாருங்க ஒரு பயங்கரமான ஒரு அழகான ஒரு காட்சியில. அதே போல இங்க வந்து ப்ளூ கலர்ல இவர் வந்து கடற்கரையில பயங்கரமா காலை தைக்கிறாரு. ஆனா அவ்வளவு அழகான ஒரு காட்சி வந்து கிடைக்குது. அது வேற இல்ல, இது ஒரு நுண்ணுயிர் தான். கடல்ல வந்து அலைகள் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. இங்க ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு. ஆனா அலைகள் எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. அதே போல இந்த வீடியோ பாருங்க, ஏகப்பட்ட பறவைகள் வந்துருக்கு. ஆனா எல்லா பறவைகளும் அப்படியே பொத்துன்னு அப்படியே கீழே வந்து விழுந்துருது. ஆனா ஏன்னா விழுதுன்னு பார்த்தா அது வேற எதுவும் கிடையாது. அது வந்து இயற்கையாவே அவ்வளவு அழகான ஒரு காட்சி தான். அதே போல இந்த வீடியோ பாருங்க, நம்ம பொதுவாக பார்த்தோம்னா சூரியன்கள் வந்து அசையறத பார்த்திருப்போம். இந்த வெளிச்சம் வந்து எப்படி வந்து அசையுது. எப்படி வந்து எரிமலை வந்து வெடிக்கிட்டு பார்க்கும்போது செம்ம அழகா இருக்குல்ல. ஒரு பெரிய ஒரு பாமை அப்படியே தூக்கி போட மாதிரி இருக்கு. அதே போல நம்ம இயற்கையில எவ்வளவு அதிசயம் பார்த்திருப்போம். இங்க பாருங்க எப்படி வந்து 2 தண்ணி வந்து சேரும்போது அவ்வளவு அழகான ஒரு காட்சி தான் இந்த காட்சி. இந்த காட்சி பார்க்கும்போது செம்ம அழகா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோ பாருங்க எப்படி வந்து அழகா அவ்வளவு அழகா வந்து புகைதான் எவ்வளவு அழகா காட்சி எழுதி பாருங்க. பாருங்க ஒரு நகரமே ரெட் கலர் இருக்கு. ஏடா இப்படி சிவப்பா இருக்குன்னு நீங்க வந்து ஆச்சரியப்படலாம். அது வேற எது கிடையாது. அது வந்து ஃபுல்லாவே அந்த நகரத்துல காடுலாம் தீப்பிடிச்சதுதான் அந்த நகரமே இப்படி ஆயிடுச்சு. புயல் நம்ம உலகத்துல வந்து பயங்கரமான ஒரு விஷயம் தான் இந்த புயல். அது மட்டும் கிடையாது, இங்க பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு புயல் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு புயலை நீங்க வந்து உலகத்திலே பார்த்துக்க முடியாது. ஏன்னா வருஷத்துல வந்து 4-5 டைம் அமெரிக்காவில இந்த மாதிரி பயங்கரமா வந்து சுத்திடுச்சிட்டு இருக்கு. எப்படி பாருங்க, வெறும் சோப்புன்னு வர மாதிரி பயங்கரமா வந்து பாருங்க. இது வேற எதுவும் இல்ல, கடல்ல இருந்து வந்ததுதான். கடல்ல இருந்து ஒரு நகரத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. நம்ம பூமிக்கடியில எவ்வளவு எரிவாயு இருக்கு. அப்படி ஒரு எரிவாயு வந்து எப்படி வந்து எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா பல வருஷமா இந்த மாதிரி வந்து பல எரிவாயு வந்து இருக்கு. மீத்தேன் போன்ற வாயு எல்லாம் இந்த மாதிரி வந்து இருக்குது. அது இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு மரம் நிக்கிற மாதிரி இருக்குங்களே. ஆனா உண்மையிலேயே அது வந்து ஒரு ஆறு கிளை தாங்க. இந்த ஆறு எல்லாமே வந்து போயிட்டு கடல் வந்து கலக்குது. அப்படி வந்து போயிட்டு இருக்கும் போது பல கிளைகள்ல இருந்து வந்ததுதான் அது. அதே போல நம்ம பல வீடியோக்கள் வந்து பல மாதிரிகள் இருக்கும். பாருங்க பயங்கரமான ஒரு எரிமலையில எப்படி வந்து மின்னல் வந்து அடிக்குதுன்ட்டு. உண்மையிலேயே எரிமலை வந்து ஆல்ரெடி வந்து பயங்கரமா வந்து கொண்டுட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அதுல வந்து எப்படி வந்து இருக்கு பாருங்க. பூமியில இயற்கை வளங்கள் வந்து எவ்வளவு பயங்கரமா வந்திருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி வந்து இயற்கை வளத்தை நீங்க வந்து வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. அவ்வளவு பிரமிக்கக்கூடியதுதான் இது. அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லு. அந்த கல்லு எப்படி வந்து செங்குத்தா நிக்குதுன்னு பாருங்க. அதாவது கீழே வந்து 2 மீட்டர் தான், மேல வந்து 30 மீட்டர். அதே போல இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ பொதுவாக பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய வந்து எரிமலை வந்து வெடிக்கிறது பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு எரிமலை வந்து இயற்கையாவே எவ்வளவு பயங்கரமா வந்து வெடிக்குது பாருங்க. அந்த வெடிக்கிறது வந்து எப்படி வந்து இருக்கு பாருங்க. அதாவது பொதுவாக ஒரு 10 பாம்பு போட்டா எவ்வளவு ஒரு பயங்கரமா இருக்குமோ அவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஆலங்கட்டி மழை வந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்படிதான் அங்க பயங்கரமான ஒரு ஆலங்கட்டி மழை வந்து பெஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இது வந்து சாதாரண கிடையாது. ஒரே நாள்ல வந்து 1000 டன் கணக்கான ஆலங்கட்டி பெஞ்சு அந்த நகரத்தையே வந்து சின்னாபின்னமாக்கிருச்சு. அதே போல நம்ம புயல் வந்து பயங்கரமா கேள்விப்பட்டிருப்போம். இங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு புயல் வந்து வருது பாருங்க. இந்த மாதிரி புயல்லாம் வந்து ஊருக்குள்ள பூந்துனா என்ன பண்ணு பாருங்க. அதே போல நம்ம வானவில் எவ்வளவு அழகான ஒரு காட்சி பாருங்க. இந்த மாதிரி ஒரு அழகான காட்சி நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாது.
அதே போல நம்ம இயற்கையாவே நம்ம கடல்கள்ல பார்த்தோம்னா பயங்கரமா மீன்களா இருக்கும். அப்படிதான் இங்க ஒரு மீன்கள் படையே வந்து இருக்குது. எவ்வளவு பயங்கரமா வந்து எல்லாம் துள்ளி குதிச்சு போகுது பாருங்க. ரோடுகள்ல இந்த மாதிரி பயங்கரமா வந்து எப்படி வந்து தண்ணி வந்து ஓடுது பாருங்க. அது வேற இல்ல, கீழே வந்து பைப் வந்து உடஞ்சிச்சு. அதே போல இயற்கையில இருந்து பல அதிசயம் நடக்கும். அதே போல இங்க இருந்து ஒரு ரோட்ல வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது எவ்வளவு பயங்கரமா வந்து அங்க மேல வந்து அவ்வளவு அழகா ஒரு கண்ணு மாதிரி வந்து இருக்குது. அதே போல எரிமலை வெடிப்புல வந்து நம்ம வந்து பாத்துருக்க மாட்டோம். அப்படிங்க நேரடியா வந்து எரிமலை வெடிப்பு வந்து எவ்வளவு பயங்கரமா இருப்பாருங்க. இயற்கை வந்து தன்னுள்ள வந்து 1008 மர்மங்கள் வந்து ஒளிச்சிட்டு இருக்கு. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மம் தான் இந்த எரிமலை. அதே போல இந்த வீடியோ பாருங்க, வீடியோ வந்து எடுத்துருக்காரு திடீர்னு கரெக்டா எப்படி வந்து மின்னல் அடிக்குது பாருங்க. பொதுவாக சினிமாக்கள் தான் வந்து நெருப்பு நீர் வந்து ஒன்னா சேரணும் அப்படின்னு நிறைய காட்டுலாம் வந்து இருக்கும். அதே போல இங்க பாருங்க, இங்க தண்ணி ஓடிட்டு இருக்கு. அடியில எவ்வளவு அழகா வந்து பயங்கரமா இவர் பாருங்க எப்படி வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம். அதனால நின்னுட்டு எவ்வளவு பயங்கரமா இவர் வந்து எக்ஸசைஸ் பண்றாரு பாருங்க. காலை வந்து விட்ற மாட்டேச்சு, அவ்வளவு அழகா எக்ஸசைஸ் பண்றாரு. உலகத்துல எவ்வளவு விஷயம் பார்த்திருப்போம். இது பாருங்க, ஒரு இடத்துல மட்டுமே எவ்வளவு அழகா வந்து மழை பெஞ்சிருக்கு பாருங்க. உண்மையிலேயே அதிசயத்திலும் இது ஒரு அதிசயம் தான். அதே போல இந்த வீடியோ பாருங்க, மிகப்பெரிய ஒரு ஏரி. அந்த ஏரியில வந்து எவ்வளவு பயங்கரமா ஒரு இடத்துல அப்படியே வந்து கீழே வந்து உள்வாங்குது. அது மட்டும் கிடையாது, அங்க உள்ள மரங்கள் எல்லாமே அப்படியே வந்து பயங்கரமா அப்படியே வந்து உள்ள போயிடுச்சு. அதே போல இந்த வீடியோ பாருங்க, தண்ணியில வந்து பல தடவை பார்த்திருப்போம். 2 கடல்கள் வந்து ஒன்று சேரும்போது இந்த ஒரு அழகான காட்சி வந்து இருக்குது. அதே போல இந்த வீடியோ பாருங்க, நம்ம மீன்கள்ல பல அதிசய மீனை பார்த்திருப்போம். இந்த மீன் வந்து எவ்வளவு அழகா கீழே வந்து ஒரு ஆற்று வரையுது பாருங்க. அதே போல இந்த வீடியோ பாருங்க, நம்ம பொதுவாக பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு புயலை வந்து பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு புயலை வந்து வாழ்க்கையில பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, ஒரு நகரத்தையே வந்து சின்ன பின்னமாக்குது. மொத்த வீடுகள்லயே அப்படியே ஊத்திட்டு போகுது. அந்த நகரம் முழுவதுமே எப்படி வந்து பாருங்க, நம்ம கடல் அலையை பார்த்திருப்போம், இங்க பனி அலையை பார்த்திருக்க மாட்டீங்க. அதே போல எப்படி வந்து பனி வந்து அவ்வளவு அழகா சொரிவா எவ்வளவு அழகா வந்து பனிக்கட்டிகள் வந்து அப்படி ஏறுது பாருங்க. அதே போல நம்ம அலைகளை எவ்வளவு அழகா பார்த்திருப்போம். பாருங்க, கடலுக்கடியில கடல்ல எவ்வளவு அழகா பொங்குது பாருங்க. பெரிய ஒரு மேகத்துல பாருங்க, இந்த மேகத்துக்கு மேல பெரிய ஒரு நகரமே இருக்கிற மாதிரி அவ்வளவு அழகா காட்சி அளிக்குது. அதே போல இந்த இயற்கை காட்சி பாருங்க, இங்க மின்னல் விட்டு வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க எவ்வளவு அழகான ஒரு மின்னல் விட்டு வந்து அப்படியே வந்து அடிக்குது பாருங்க. இங்க பாருங்க, எறும்பு வந்து எப்படி வந்து இருக்குன்ட்டு எறும்பு மொத்த எறும்பும் அப்படியே ரோலிங் பண்ணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த எறும்போட தலைவன் வந்து இறந்துச்சுன்னா இந்த மாதிரிதான் வந்து அது ரொம்ப வருத்தப்பட்டு எல்லா எறும்புகளும் அதுக்கு எதிர்த்து வந்து பண்ணோம். அதே போல இந்த வீடியோ பாருங்க, நம்ம மிகப்பெரிய நம்ம என்னென்னமோ ஆறு பார்த்திருப்போம். ஆனா இங்க பாருங்க, பனியாறு, அதாவது பனிக்கட்டிகளோட ஆறுகள் நம்ம பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்க, பனிகள் அப்படியே தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ஆறு வந்துருக்கு. அது இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோல அழகான ஒரு ஏரின்ட்டு பார்க்கும்போது செம்ம ஒரு அழகா இருக்குல்ல. இப்படி ஒரு ஏரிலாம் வந்து நீங்க வந்து இருக்குமாடா அப்படின்னு கூட நீங்க வந்து ஆச்சரியப்படலாம். அவ்வளவு ஒரு அழகான காட்சி தான் இது. இந்த வீடியோ பாருங்க, இந்த பறவைகள் வந்து எப்படி வந்து பறக்குதுன்ட்டு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே பறவைகளுடைய அலைகள் தான், பறவைகள் தான் இப்படி வந்து பறக்குது. இங்க பாருங்க, ஒரு எப்படி ஒரு சேர் வந்து பயங்கரமா பொங்கி வருதுன்ட்டு. இது வேற எது கிடையாது, இது வந்து ஒரு எரிமலை தான். எரிமலை தான் நம்ம பூமியில இருந்து சின்ன பெரிய பெரிய எரிமலை பார்த்திருப்போம். இது சின்ன ஒரு குமுறு தான். இந்த வீடியோ ஆறுகளை பார்த்திருப்போம், பனிக்கட்டிகள்லாம் எப்படி வந்து கலந்து வருது பாருங்க. பொதுவாக பார்த்தோம்னா நம்ம இயற்கையில மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தண்ணீர். புதுசா இந்த ஓடையில தண்ணீர் வருது, அவ்வளவு அழகான காட்சி தான் இந்த காட்சி. அதே போல இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோல ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் எப்படி தெரிஞ்சிருக்கு பாருங்க.
ஒரு நிமிஷம் நம்மளே வந்து ஆச்சரியப்படுத்தோம். இது வந்து இடி விழுந்ததுதான், இடி விழுந்த அதிர்ச்சியில அந்த மரமே சிதைஞ்சு போயிருக்கு. நம்ம வந்து எரிமலையில வந்து நேரடியா வந்து பார்த்திருக்க முடியாது. ஆனா இங்க பாருங்க, எரிமலை வந்து எவ்வளவு பயங்கரமா எரிமலை குழம்பு வந்து வெடிக்குது. ட்ரோன் மூலயமா அவ்வளவு அழகா வந்து படம் பிடிச்சு காட்டுறாங்க. உண்மையிலேயே ஆச்சரியம் தான். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல ஒரு உண்மையில போயிட்டு நம்மளே வந்து பிரமிக்கும். இதை பாருங்க எப்படி வந்து இருக்கு. வானவில் இருக்கு. வானவில் இருந்தாலும் அங்க அவ்வளவு அழகான ஒரு மின்னல் காட்சி வந்து அடிக்குது பாருங்க. அதே போல எரிமலை வந்து வெடிக்குது பாருங்க. அந்த எரிமலை குழம்ப எவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளவு அழகா எப்படி வந்து ரசிக்கிறாங்க பாருங்க. உண்மையிலேயே செம்ம அழகா இருக்குல்ல. அதே போல இன்னும் பல அதிசயங்கள் வந்து இருக்குது. இதை பாருங்க, கடல்ல எப்படி வந்து இருக்குன்ட்டு. அதாவது அந்த இரவு நேரத்துல இவ்வளவு அழகான ஒரு காட்சியெல்லாம் வந்து எரிமலை வந்து வெளிப்படுத்துது. மிகப்பெரிய அளவுல விவசாய நிலம் வந்து எரிஞ்சிட்டு வருது. அதை வந்து எப்படி வந்து அமைக்கிறாங்க பாருங்க. எரிய போற இடத்துல வந்து அவங்க வந்து தடுக்கிறாங்க, ஏர் ஒட்டி தடுக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு புயல் வந்து வருது பாருங்க. இது சாதாரண புயல் கிடையாது, மிகப்பெரிய அளவு 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இவங்க வந்து வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பயங்கரமான ஒரு புயல் பாருங்க. ஒரு ஊரளவு அந்த அளவுக்கு அடிக்குது. அதே போல இங்க பாருங்க, இங்க வந்து மீன்கள் வந்து இருக்குல்ல. இது வந்து மீன் மழை பெஞ்சிருக்கு. இப்படி ஒரு அதிசயமான விஷயம்லாம் இந்த உலகத்துல வந்து இருந்துதான் இருக்கு. அதை நம்ம பார்த்துதான் வந்துருக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். மீண்டும் இடத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.